السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون ستردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. மனிதர்கள் பாவம் செய்துவிட்டு வருந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிற போது தௌபாவை ஏற்கக்கூடியவனாக நிச்சயமாக அல்லாஹுதான் இருக்கிறான். இதை மக்கள் விளங்கி கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் வினா விடுக்கிறான். அலம் யானமும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத்த, மனம் வருந்தி கேட்கிற தௌபாவை நிச்சயமாக அல்லாஹுதான் ஏற்கிறான். இபாதி தன்னுடைய அடியாறுகிறது. யோகுது சதகா, மக்கள் வழங்குகின்ற தான தர்மங்களையும் அவனே பெற்றுக்கொள்கிறான். அன்னல்லாஹ் ஹுவ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹுதான் தௌபாவை ஏற்பவனாக கருணை காட்டுபவனாக இருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வக்குல் நபியே நீர் கூறிவிடுவீராக, ஏமலும் நீங்கள் தொடர்ந்து அமல் செய்யுங்கள், யரல்லாஹு அமலக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹும் கவனிக்கிறான். ரசூலுஹு அவனுடைய திருத்தூதரும் வல் மூமினுன் ஏனைய மூமின்களும் கவனித்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக வசத்துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவான விஷயத்தையும் கண்கூடான விஷயத்தையும் அறிகின்ற அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அப்போது ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், உலகத்திலே நீங்கள் என்னென்ன அமல் செய்தீர்களோ, என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டீர்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களுக்கு அறிவித்து கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் சூரா அத்தௌபா 9ஆம் அத்தியாயத்திலே 104, 105ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு எதை வலியுறுத்துகிறான் என்று கேட்டால், மனிதர்கள் தப்பு செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். மனம் வருந்தி பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். நேற்றைய தினம் நாம் எடுத்துரைத்தது போன்று அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தௌபாவை ஏற்றானா இல்லையா? 7 நாட்களிலே அவர்களை பரிசுத்தப்படுத்தினானா இல்லையா? தூய்மைப்படுத்தினானா இல்லையா? அதே போன்று நாமும் ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி துஆ செய்தோம் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றால் என்ன அர்த்தம்? அருமை சகோதரர்களே, சிலர் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுக்கு என்று சில ஆன்மீக தந்தைகள் இருப்பார்கள், அவர்களிடத்திலே சென்று அந்த பாவங்களை எடுத்துரைக்கிறார்கள். உடனே அவர்கள் மோட்சம் வழங்குகிறார். நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே மோட்சம் வழங்குகிறார்கள். பரிசுத்த ஆவி உம்மை மன்னிப்பீராக என்று கூறுகிறார்கள். ஆனால் மன்னிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். ஒரு மனிதன் தெய்வத்தின் ஸ்தானத்திற்கு வரவே முடியாது, இறைவனின் ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. தங்களை தெய்வம் போன்று காண்பித்து கொண்டு பாவிகள் தங்களுடைய பாவங்களை அவரிடத்திலே எடுத்து சொல்லும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கேரண்டி கொடுத்து விடுகிறார். அதற்கு பின்பு பாவம் செய்தவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள், தொடர்ந்து பாவங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். காரணம், அவர்களுக்கு பாவ மோட்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது தங்களுடைய குருமார்களிடத்திலே செல்கிற போது. எனவே என்ன செய்கிறார்கள்? தொடர்ந்து பாவங்களை ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை மறுதளிக்கிறான் இந்த வசனத்தின் வாயில. பாவத்தை மன்னிக்கின்றவன் நான் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான், அல்லாஹ் நான் மட்டும்தான் மன்னிப்பேனே தவிர உலகத்திலே உள்ளவர்கள் யாருமே தங்களை மிகப்பெரிய குருக்களாக காண்பித்து கொண்டு மன்னிக்க முடியாது. அருள் தந்தைகள் என்று சொல்வார்கள், குருஜிகள் என்று சொல்வார்கள். அவர்களிடத்திலே மக்கள் செல்லுகிறார்கள், என்னென்னமோ பண்ணுகிறார்கள். அத்தனையும் பண்ணிவிட்டு சென்று அவரிடத்திலே பாவ மோட்சம் பெற்றுவிட்டு திரும்பவும் அது போன்ற பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். நிச்சயமாக அவ்வாறு செய்யலாகாது. அல்லாஹ்விடத்தில் தான் நாம் மன்றாட வேண்டும். அந்த நம்பிக்கை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே கிடையவே கிடையாது. உலமாக்கள் மன்னிக்க முடியாது. அதே போன்று இஸ்லாமியர் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் என்று மஷாயிகுமார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் மன்னித்து விட்டோம், நீங்கள் எப்படி வேண்டாலும் இருங்கள் என்று சொல்லவே முடியாது. மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவனாக மட்டும்தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே வலியுறுத்துகிறான். நம்பர் 1.
நம்பர் 2, தான தர்மங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அல்லாஹுதான் இருக்கிறான். அபூலுபாபா ரலியல்லாஹு அன்ஹு நேற்று எடுத்துரைத்தார்கள், நான் செய்த பாவத்துக்காக என்னுடைய இல்லத்தை நான் வெறுக்கிறேன், என்னுடைய சொத்து சுகங்களை நான் தானம் தருகிறேன் என்று சொன்னார்களே, அப்படியெல்லாம் நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தாரை வார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த வசனத்திற்கு மேலே ஜக்காத் சம்பந்தமாக நீங்கள் 1/4 பகுதி கொடுத்தாலே போதுமானது, முறையாக ஜக்காத்தை செலுத்தினால் போதுமானது என்று சொல்லிவிட்டார்கள் அபூலுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சதக்காக்களை ஏற்பவனும் தான தர்மங்களை ஏற்பவனும் அல்லாஹுவா இருக்கணும். வயோஃபுது சதக்காத் எந்த அளவுக்கு ஹதீஸில் வருகிறது என்றால், மக்கள் நாம் சதக்காக்கள் மனப்பூர்வமாக வழங்குகிற போது, தானங்கள் வழங்குகிற போது, ஏழை எளியருடைய கைகளில் சென்று சேர்கிற போது அது இறைவனின் கையிலே சென்று சேர்வதற்கு சமமாக இருக்கிறது. இறைவன் என்ன செய்கிறான், வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம் வழங்கிய அந்த ஒரு கவலத்தை நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு மலையை வளர்ப்பது போன்று வளர்த்து மறுமை நாளிலே இதோ பாருங்கள் நீங்கள் வழங்கிய தான தர்மங்கள் என்று நம்மளுக்கு அறிவிப்பான் என்ற ஹதீஸ் ஷரீஃபில் பகவி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது. ஆனால் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். எந்த தான தர்மங்கள் வழங்குவதாக இருந்தாலும், சதக்காக்கள் செய்வதாக இருந்தாலும், எனக்கு என் இறைவனின் திருப்பொருத்தம் வேண்டும் என்கின்ற நினைப்போடு நாம் செய்ய வேண்டும். செய்து நாம் வழங்குகிற போது வெளியே பார்த்தோம் என்றால் மிஸ்கீன்கள் புக்கரா கிடத்துல வழங்குவது போன்றிருக்கும். ஆனால் அது இறைவனின் கையிலே போய் சேர்ந்து நாம் செய்கிற சிறு தர்மத்தை கூட அல்லாஹ் அப்படி வளர்த்து குழந்தையை வளர்ப்பது போன்று வளர்க்கிறான். ஹதீஸில் உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை வளர்கிறதல்லவா, வளர்க்கப்படுகிறதல்லவா, அது போன்று அதை வளர்த்து மறுமை நாளிலே இதோ பார் நீ வழங்கிய தான தர்மம் என்று அல்லாஹ் மலையளவு அதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிக்கிறான் என்ற ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அது பற்றியும் இந்த வசனத்தில் தொடர்ந்து கடைசி வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பாவங்கள் செய்தீர்கள், என்னிடத்துல பாவ மன்னிப்பு வேண்டினீர்கள், நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன், தௌபா வழங்குகிறேன் அல்லாஹ் சொல். ஆனால் ஏமலும் அடுத்து நீங்கள் செயல்படுகிற போது கவனமாக செயல்படுங்கள். தொடர்ந்து நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தொடர்ந்து நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்பது அல்ல. அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த அசட்டு தைரியம் உங்களுக்கு வந்து விடக்கூடாது. மன்னிப்பவன் அல்லாஹ். இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், தான் தோன்றித்தனமாக வாழலாம் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஏமலு நீங்கள் செயல்படுங்கள், பசையரல்லா அல்லாஹ் கவனித்து கொண்டே இருக்கிறான். அதற்கு பின்பு பாவ மோட்சம் பெற்றதற்கு பின்பு கவனித்துக் கொண்டிருக்கிறான், அமலக்கும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ரசூலுக்கும் அது சென்று சேர்கிற ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோமா இல்லையா? நான் இறந்து விட்டாலும் கூட நான் உயிரோடு இருப்பது போன்றுதான் என்னுடைய உம்மத்துமார்கள் செய்கின்ற செயல்பாடுகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உலகிலே வாழும் போது மட்டும் நம்மை பார்த்து கொண்டிருக்கவில்லை, சஹாபாக்களை பார்க்கவில்லை. இறந்து விட்டதற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் குற்ற செயல்கள் மட்டுமல்ல, பாவச் செயல்கள் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிற போது அந்த நன்மைகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது தெளிவான ஹதீஸின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், நானும் பார்க்கிறேன், என் தூதரும் பார்க்கிறார்கள், மூமின்களும் கவனிக்கிறார்கள். நீ எப்படி செய்கிறாய் பார்ப்பா. ஒரு குடிகாரன் வந்தான் பள்ளிவாசலுக்கு, மன்னிப்பு கேட்டான், சரி திருந்தி விடுவான் நாம் நினைத்தோம். ஆனால் மறுபடியும் குடியிலே மூழ்கிறானே பாரப்பா. ரம்ஜானில் மட்டும் 1 மாசம் தொழுகிறான், 6 நோன்பு நோற்றான், அதற்கு பின்பு ஆளையே காணோமே. மூமின்கள் பார்க்கிறார், அல்லாஹ் பார்க்கிறான், ரசூல் பார்க்கிறார்கள், மற்றும் மூமின்களும் பார்க்கிறார்கள். கடைசியாக இந்த உலகத்திலே நீங்கள் எப்படியோ வாழ்ந்து மறைந்த போதும் கூட மறுமை நாளிலே வஸ்தரத்தூன இல ஆலிமுல் கைபி வஷஹாதா, ஆலிமுல் கைபி வஷஹாதாவா இருக்கக்கூடிய அல்லாஹ் மறைவானவற்றையும் அறிந்தவன், நேரான கண்கூடான விஷயங்களை அறிந்தவன், அவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுகிற போது நபியுக்கும் விமாக்குந்தும் தாமல், இந்த உலகத்திலே நீங்கள் என்னவென்னெல்லாம் செய்வீர்கள் அத்தனையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். மக்கள் மன்றத்திலே, சமுதாய மன்றத்திலே வைத்து கோடிக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்னென்ன செய்தோமோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போது சர்வ ஜாக்கிரதையாக வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்று சொல்கிற இந்த வசனங்களை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.